என்ன அரிசிங்க? அது பச்சரிசிமா. அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லைன்னு சொல்லு. தொந்தி வச்சுக்கிட்டே இல்லைங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா. நந்திய மேல இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா குளம் மைசூர் பாக்கு தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ கணக்குல வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத. ஏன் சுகர் இறங்காது. பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் திங்க சொல்ற. என்ன கேளுமா இருச்சியா, சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரஷர் இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவில போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவில் படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிக்கலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் தெரியல. புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னியில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னியா? ரம்பாவில ரம்பா சாப்பிடுற சம்பாவில ஒரு 90, இங்க ஐயாறுல ஒரு 50. ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமாங்க. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா? இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க, நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன். ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் விட்டா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை விட்டு வந்த மாதிரி முடி செருப்பு. வாங்க தம்பி, கோச்சிக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஒன்று தானே வாங்க போறேன். உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கேயே இருக்கிறது. இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கல்லையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா சும்மா கலந்து போடியா. நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் பிடிக்குது. அள்ளிப்படு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். 250 மூட்டை விற்க போற. நீ போடு. அள்ளித்தான் போற. என்ன விளங்காத ஐயா? அன்னத்தை அளக்காதயா, அல்சர் வரும். போட்டாச்சு தம்பி. வெரி குட். டேய் அரிசி முட்டை வா, இதை கொண்டு வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில போற எங்க முதலாளிட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வாங்கிட்டு லோட ஏத்தி விட்டுரு. ஓகே? அப்போ முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா இன்னில இருந்து 1000 நினைக்கிறேன். தம்பி என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ ஆமா. அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்ப உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை சட்டை பாவம் சீனா வைத்தியம். ஓகே? பையன் நல்ல வயலாத்தான் இருப்பான் போல இருக்கு. நமக்காரு அடிய போட்டான் ஐயா. அப்பா என்ன வெயில்டா. அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா புதியா மனுச்சிருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன? நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவாலை தூக்குற. இளநீ விற்கிறவன் சூடா இருந்ததுன்னா வர வச்சு விட்டு எப்படி சரி பண்ணிக்கி? வையார் வலை தம்பி சொல்லல வை. இளநீ என்ன விலை சொல்லுமல்ல? பச்சை இளநீ 10, செவல் இளநீ 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சிவப்புல ஒரு இளநீ சாமியில் கொடு. சாம்பிலா? யோ இதென்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவோம். இந்த மாதிரியா நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய் அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க. 5 கையில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ? யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி 4 ரூபாய் சம்பளம் பண்ண பேசிட்டு இருக்கா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சியும் கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி.
கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநி மாதிரி ஓடி போயிருந்தாளா பாஸ்கர். டேய், உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம் உன் கடை. உன் கடை 8 லட்சம் சொல்றா. அண்ணே இப்ப வாங்கி நீங்க நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம், எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க. அப்படி ஆள் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா சிட்டா. என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அண்ணே உங்ககிட்டயே சரக்கு எடுக்கிறேனே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேக்குறானே. இப்படி எழுதிக்க. தென்னந்தோப்பு, வத்தலக்குண்டு, வாடிப்பட்டி ரோடு, வாணியம்பாடி தெருவு, சென்னை 13, சேலம் 21. அட்ரஸ கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே. யோ, நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே, எடுங்கண்ணே. எதை அவங்க சொல்றீங்க? எதை கலட்ட சொல்றீங்க? என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடி அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா, வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா, எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். குடுங்கண்ணா, இருக்கிறத பூரா குடுங்கண்ணா ஏய், சி, 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 சி. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் சரிதான். வாரி கொடுக்கலாம் ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம். டேய் டேய், ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா இது நிஜ துப்பாக்கியா? யோ, இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? டேய், 10 லட்சம் தென்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது, வத்தல குண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயலுகளா, 10 ரூபாய் இளநீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா. எங்க திரும்பு. டேய் மாப்ள செக்கப் பண்றா. செக்கப்பா மாப்பிள கம்மி பீஸ் மாப்பிள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி, இந்த மூதேவி வீட்டுல இருக்க செயின் வாட்சாவது கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஐயோ, இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க, நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். ஜோலியை முடிக்க சொல்றியா? ஐயோ, ஆவுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்க சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி, உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். பாச்சார் பாச்சார் மெல்ல மெல்ல சார். மெல்ல சார், மெல்ல சார். வேட்டிக்குள்ள போறீங்க சார். இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டுட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல. 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படியே திரும்பலா. ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய், நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயத்தை தூக்க வச்சிருந்தாரோ. கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. கத்தாதீங்கடா. டேய், திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. ஏறா. இந்தாங்க உங்க வாட்சி, உங்க மோதிரம். ஏய், என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. ஏறா ஏறா போறாதீங்க. என்ன மஞ்சள் பை மூடி காட்டுறேன். மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளை நிறையா இருக்கா. பொம்பளை ஆட்டை போட்டு போற உள்ள. போற 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 துப்பாக்கி உள்ள போற. போற போற செல்லையும் உள்ள போற. அது என்ன எது? போடுறா. என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல. திரும்ப கொண்டாங்க. திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வச்சுங்க. ஓடு ஓடு. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம். அரை மட்டும் அரிசாக்க அனுப்பிச்சு விட்டுருங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க, இங்க வாங்க. என்னம்மா? 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்னை தேடி இருக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. எதுக்கு தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கிற பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டான். உள்ள போய் வேலைய பாருங்க. ஏய், யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ, நீயா? நீதானே அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவ? ஐயோ, அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க, குழந்தை கொடுத்த உம்மா. உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா. அப்படியே விட்டானே தெரியும்.
ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களெல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே? முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல, முக்காவ சம்பளத்தை தாமா சீ, வாங்கி. வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி, இப்ப ரீசெண்டா அந்த 3 பசங்கள அவங்க பேர் என்னப்பா? சரவண நெத்திலி சொதப்பல். அந்த 3 பசங்கள நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா, நான் தான் அதுல செத்தேன். ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா. ஐயோ, பவானி பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை. என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா. இப்போ அந்த 3 பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறேம்மா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. 6 மணி இல்லைங்க மேடம். ஆறுமுக நேரி. அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ ஒய்ப்புங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார், நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு, மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பிரிங்கிக்கோ. யோ, இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா தான் சரியா வருவான். ஏங்க அந்த அம்மாக்கு போய் எப்ப உமா கொடுத்தீங்க? ஐயோ, அது சும்மாடி. அம்மா, இல்லை, தலையை எடுத்து மல்லு மல்லு தள்ளியா? மல்லு மல்லு. சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? அப்பா, இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா, லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன gift வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்கப்படாது, காலம் கெட்டு கிடக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். போயிட்டு வாங்க. இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பில வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏமா நான் முன்னால சச்சோ, நம்ம போறக்குள்ள ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டுட்டு விட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மாதானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கே. தயவு செய்து மாடசாமி, இன்னும் நீ மடுபட்டையாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, புல் பச்சசே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ, கூப்பிட்டுட்டே இருக்காளே. லட்சுமி வரவா? வாங்க. வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். யோ, இருக்கு கதவு மூடுறேன். ரோகிணி, ரோகிணி. பொண்டாட்டியா? என்ன லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டானே. நானா அவன் முன்னாடி டச் பண்ண? உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் நின்ன. அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்க, கதவு முடுங்க, கதவு முடுங்கன்னா. ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான்டா கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நானா கூப்பிட்டா? நானா கூப்பிட்டா? நீ தாமா கூப்பிட்ட. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, ஐயோ, இந்த ஐயோ, டேய், டேப்ல ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கேட்டு ரேப் பண்ணியா? டேப் ரெக்கார்ட் சவுண்டா? ஐயோ, அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. ஐயா, எல்லாரும் வாங்கய்யா, வந்து நியாயம். ஐயா, என் புது பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுத்தா உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா, சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. சும்டா. ஏய் சொதப்பில, இந்த ஊர் சேஃப்டி தானே? ஏ ரம்யா, உங்க அப்பா தலைகளை நின்னாலும் இந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாது. உங்க சித்தப்பா வீடு எங்கடே இருக்கு? ஏலே, அங்கதான்ல போறோம். அண்ணா, முத்தாரம்மன் கோயில் திரு போனோம். எவ்வளோண்ணே கேக்குறீங்க? 100 ரூபா கொடு. 100 ரூபாவா? சரி ஏறுண்ணே, ஏறுங்களேன். அண்ணே, நேரா போய் திரும்புங்கண்ணே. 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறல எங்களுக்கு தெரியும். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராக். என்ன சுடல மாதிரி தெரியுது? ஏ, வண்டியை நிப்பாட்றா. ஏல, சொல்லல.
என்னல இந்த பக்கம் ஒண்ணு இல்ல சித்தப்பா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. திருச்செந்தூர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போனோம். கும்பிட்டாச்சு, அதான் ஊருக்கு போயிட்டு இருக்கு சித்தப்பா. அதுக்காக அப்படியே போயிடாதா? இந்த ஊர்ல சித்தப்பன் ஒருத்தன் உயிரோட இருக்கேன்ட. ஏல வா வீட்டுக்கு போலாம். இல்ல சித்தப்பா. அப்புறம் உன் சித்தப்பன் உயிரோட இருக்கேன்றதை மறந்துடல. சரி வர சித்தப்பா. சொதப்புல நல்லா தான் நடிக்கிற. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சூழ்நிலை தெரியாம பேசுற. வாங்கப்பா உள்ள வாங்க. ஏய் வாங்கடே வாங்க சித்தப்பா. யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? தெரியுதா? நம்ம சவுந்தரபாண்டியன் மகன் சுடல. எப்படி இருக்க பாட்டி? ஆடு வா வாங்குது, வீடு போங்குது. உன் கல்யாணம் வரல இருப்பனா தெரியல. அதெல்லாம் போக மாட்டேன். என் கல்யாணத்தை பக்கமும் போவியா? சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்க. அதான் வந்துட்டீல. ரஞ்சிதா பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, ஏதாவது செஞ்சு கொடு. இங்க என்னமோ கொட்டி வச்ச மாதிரில பேசுறியே. வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது. அதுல வேணா ஆப்பம் சுட்டு போடட்டா? வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் சொல்ல மாட்டிய? உம்ம வீட்டு சனம்ல வாய்க்கு ருசியா வாங்கிட்டு தான் வருவீங்க. தெரியாம வாயை கொடுத்துட்டேன். இதுக்கு மட்டும் துட்டு எங்க இருந்து வருமோ? அம்மா தலைய வாரி விடுமா. இதுல இந்த சனிய வேற திரும்பி தொலை. ச்சே, அறுக்க மாட்டாதவ இடுப்பு சுத்தி 67 பண்ண இருவாளாம். சோத்துக்கு உப்பு இல்லையா, சொந்தத்துக்கு பிரியாணி கேக்குதான். எங்க சித்தி அப்படிதான். இப்ப தெரியுதாம்ல நான் ஏன் ஆட்டோல எதார்த்தமா வந்த மாதிரி வந்தேன்னு. எங்க சித்தப்பா நல்லவர் தான், ஆனா எங்க சித்தி தான் ஒரு மாதிரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரிடே, சமாளிப்போம். சரிடே. சரி வா. வா. அம்மா அந்த அக்கா கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வா. என்னக்கா? இரு. வேண்டாம்க்கா, அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. அம்மா கிட்ட சுடல் எண்ணெய் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு, புரியுதா? அழாத. எப்ப பார்த்தாலும் அம்மா என்னம்மா அந்த அக்கா கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர? நான் வேணான்னு தாம்மா சொன்னேன். அந்த அக்கா தாம்மா கொடுத்தாங்க. சரி சரி, அங்க வை. என்ன ரம்யா? சுடல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரி எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம நேரா போய் நேரம் கூட அண்ணனை பார்த்துட்டு வந்துருவோம். ஆகா, நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே. பயங்கரமா பசிக்குதாடா, கையில வேற காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட். உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டிட்ட கொண்டு கொடுத்துட வேண்டியதா. துணிஞ்சு இறங்கடா மாட்டாமி. சொல்றல உள்ள வா. சொல்றல வா. சொல்றல சினிமா கூட்டிட்டு போய் ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? அடம் பிடிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீங்களா? சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க என் திறமைய. யாரு தெரியுங்களா? குரங்கு குதறி இப்படி குதறி. நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி வச்சு போ. போதுமா? வேமா போங்க, சாப்பாடு திங்கிற போது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி, அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குளிக்கிறோம். ஓகே? வாங்குற இடத்துல உன்னை மாதிரி இங்கே சாப்பிட வயிறு வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ, உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. பொய்யா சொல்ற நீ? போதும்மா. போதும். இந்த பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதெல்லாம் நான் வெளிய எடுக்கிறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சு. ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க. ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை.
பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? நன்றி கிட்ட மனிதனை டேய் மல்லிகை மாரசாமி, என்னத்தா? எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதே சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்தர சிரிக்கி, உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முக்கியம் என்ன? பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி புடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதல போற. போடா. போற வரணும் கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அடடட போது போற நாயா இன்னொருக்க சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணேசன் கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல, இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டீட் பண்ணியா? அதையே இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாட்டி பல்சு, எங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு. எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயா, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷ ஊசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவலவோ இருக்கு. பேசாம எங்க இரு, வெளியில வராது. மூச்சு. இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். போட நானா வந்து கேட்டதா கம்ப்யூட்டர் கொடுப்பியா? அதே கிளவி கொடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட 30 பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே, அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூன்னு சொன்னா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம்? காசு அடையா? இத பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி, ஓடாத ஓடாத, ஓனில கொண்டு விடும் உங்களை. டேய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா, உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டியை. ஏய் கிளவி, அவன் நாய காவலுக்கு வச்சு தாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி. சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுசல்ல பாதியான அக்கா அக்கா, அண்ணனுக்கு சாம்பிள் நிறைய அரிசி தேச்சுட்டே இருக்கா. கொடு. இந்தாங்க. இந்தா, இது என்னென்ன முட்டைன்னு பார்த்தே போட்டுரு. சரிக்கா. எப்படிக்கா அவ்வளவு ஒரு திறமைசாலியை கண்டுபிடிச்சியா? என்னது திறமைசாலியா? ஐயோ போடா தடியா தடியா. எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலையெழுத்து.
வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தாலியை கட்டி குடுத்தன நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இதோ இந்த கடையிலே வச்சு குடுத்தன நடத்திட்டு இருக்காரு. மல்லியா நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா? குடியாச்சுண்ணே. இன்னைக்கு சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்கொப்பே அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம். நீங்க ஒரு ஏண்டி? மனுஷன் இது ஒரு பொண்ணு. அண்ணா வணக்கண்ணே. அட வாங்கண்ணே. என்னண்ணே ஒரு வேணும்? 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா? ஆமாண்ணே. எப்ப வேணும்? இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம். ஆமாண்ணே, ஆ, ஆமா. அப்ப இப்ப என்னண்ணே வேணும்? இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு குள்ள அரிசி சாம்பிள். ஆமாண்ணே. இத பூரா முதலாளி வேண்டாம் சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே, ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில எதுவும் விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். சாம்பிள் எவ்வளவு அழகா பழம் பண்ணி சாம்பிள் நிறைய கொடுங்க. ஏண்டா பிக்கா. ஒவ்வொரு குள்ள சாம்பிள் அதே முதலாளி. ஒரு மனுஷனை அப்படி அடிக்கிறது, அப்படி ஒரு அடிக்கிறது. தொழில்ல ஒரு சேஞ்ச் வேணும். உருவத்தை கோபத்தை சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேட்கிற ராஸ்கல். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர்டேக் பண்ணவா பாக்குற நீ? என் ஒய்ஃப் இருந்தாலும் உன்னை கோமணத்தோட விட்டேன். இல்ல நீ வாங்க. ஆமா நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்ன ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னை சேர்த்து அடிச்சேன். அந்த பயம் இருக்கட்டா. அம்மா என்ன பிளான்